ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தவங்க நம்மகிட்ட சமையலில் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ கறி வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 100 ml தயிர், கொஞ்சமாக சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள். இந்த கறிக்கு தேவையான அளவு மட்டும் இந்த மசாலா சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 1/4 hour இல்லைன்னா ஒரு 1/2 hour வந்து நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பிரியாணி தாளிச்சிக்கலாம். ஆயில் சேர்த்தாச்சு. 1 ஸ்பூனு, இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். எப்பவும் நார்மலாக பிரியாணி தாளிக்கிற மாதிரி தான் அதுக்குள்ளே மசாலா ஐட்டம் எடுத்துருக்கேன். இப்போ அந்த மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். பாதி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போது 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே கறி கூட இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்து கிளறி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவாங்க. கறிக்கூட உப்பு போட்டுறதுனால உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. மசாலா நல்லா வதக்கியாச்சு. இப்போ கறி சேர்த்துக்கலாம். அந்த கப்புக்கு 2 கப்பு அரிசி போட்டிருக்கேன். 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொதித்த பிறகு அரிசி போட்டுக்கலாம். அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பொறுமையாக கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம விசில் விட்றதில்ல, அப்படியே மூடி வச்சு தம் மாதிரி தான் போட போகிறோம் குக்கர்லனாலும். இப்போ பிரியாணி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நீர் இருக்குது. அதனால் நம்ம அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 1/4 hour தம் போட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட பிரியாணி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கமகமாக வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே 1 ஸ்பூன் நெய் அப்படியே விட்டு அப்படியே கிளறி நம்ம எடுத்துட வேண்டியதுதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா. நான் ஏற்கனவே செய்து பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.